வெப்பாலை மரம். எங்கள் ஊரில் பாலை மரம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மரத்தோட இலைகளையோ காய்களையோ நம்ம பறித்தோம்னா அதில் வெண்ணிறமான பால் வருங்க. அதனால் இது பாலை மரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது மே மாதத்தில் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்னோ மாதிரியான வெள்ளை மலர்கள் மரம் ஃபுல்லாக பூத்திருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். ஜனவரி மாதத்தில் அந்த மலர்கள்லேருந்து காய் உருவாகிறது. அந்த காயுமே டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் அழகாக இருக்கும். அந்த காய் காய்ந்து வெடிக்கும்போது அதுலேருந்து பஞ்சும் விதைகளும் வெளியே வருதுங்க. அந்த பஞ்சு பறந்து நிறைய இடங்களில் பரவி பாலை மரம் வளர்கிறதுக்கான ஏதுவான சூழலை கொடுக்குதுங்க. எங்கள் ஊரில் மாரியம்மன் திருவிழா டைம்லலாம் இந்த மரத்தை செதுக்கி கோவில் முன்னாடி நட்டு வச்சு பெண்கள்லாம் டெய்லியும் நீர் ஊற்றி மஞ்சள் பூசி பொட்டு வைத்து பூஜை பண்ணி திருவிழா முடிகிற டைமில் பிடுங்குவாங்க. ஆனால் இன்னுமே ரொம்ப சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மரத்தை பற்றி. என்னென்னா கர்நாடகா மாநிலத்தில் சென்னப்பட்னாங்கிற ஃபேமஸான பொம்மை இந்த மரத்துலேருந்து தான் செய்கிறாங்களாம். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மரம் ரொம்ப வெண்மையாக செதுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக மருத்துவ குணம் கொண்டதுனால குழந்தைகளுக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காததுனால இந்த மரத்துலேருந்து அந்த பொம்மைகள் செய்யப்படுதுங்களாமா. சங்க இலக்கியத்தில் முல்லை மருதம் பாலைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பாலைங்கிற நேமே இந்த மரத்தினால தான் வந்திருக்கான். அந்த நிலப்பரப்பில் இந்த மரங்களே அதிகமாக வளர்ந்ததா கைவினை பொருட்கள் செய்ய ஏதுவான மரங்க. அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இலைகளை பறித்து வெந்நீரில் கொதிக்க வச்சா நீல நிறம் வருங்களாங்க, இயற்கை சாயம். அந்த இயற்கை சாயத்தை நம்ம துணிகளுக்கு சாயம் கட்ட பயன்படுத்தியிருக்காங்க. விவசாய நிலங்களுக்கு உரமாக கூட பயன்படுத்தியிருக்காங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.